நமஸ்காரம். இன்றைய சுபாஷித்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா, குணவஜ்ஜன சம்சர்காத் யாதி நீச்சோபி கௌரவம் புஷ்பமாலானுசங்கேன சூத்திரம் சிரசிதாரியதே அப்படிங்கிறாங்க. அதாவது நாம் என்னதான் நன்னெறியில் நல்லொழுக்கத்தில் இருந்தாலும் கூட நாம் யாரோட சேர்றோம் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா நல்லொழுக்கம் இல்லாதவனோட நாம் ஒழுக்கத்துடன் அவனோட இருந்தாலும் கூட அவனோட இவன் சேர்றான்ப்பான்னு நம்மளுடைய கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம யாரோட சேரணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதுக்கு என்ன உதாரணம்? குணவஜ்ஜன சம்சர்காத், அதாவது நல்ல குணங்கள், உயர்ந்த குணங்கள் இருக்கவாளோட நம்மளுடைய பேச்சுவார்த்தை, அவளோட சம்பந்தம் நம்ம வச்சுக்கணும். யாத்தி நீச்சோப்பி கௌரவம், அப்படி நம்ம நமக்கு கீழே இடத்துல இருந்தாலும் கூட நல்ல குணங்கள் இருக்கவாளோட நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு ஒரு கௌரவம், நீச்சோப்பி கௌரவம், நமக்கு ஒரு கௌரவமானது நம்மை வந்தடைகிறது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புஷ்பமாலா அனுசங்கேன சூத்திரம் சிரசிதாரியதே, அதாவது அந்த பூக்கள்லாம் சுவாமியினுடைய பூஜைக்கு பயன்படுத்துகிறோம், சுவாமியினுடைய சிரசில் வைக்கிறோம். ஆனால் அந்த சாதாரணமாக அந்த நூல் சூத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வெறும் நூலை கொண்டு போய் யாரும் சுவாமி தலையில் வைக்க மாட்டோம், சுவாமிக்கு சாத்த மாட்டோம். ஆனால் அந்த பூவை கோர்த்து அதை மாலையாக சுவாமியினுடைய சிரசில் வைக்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த புஷ்பங்கள் அப்படிங்கிறது சுவாமியினுடைய பூஜைக்காகவே பயன்படுத்தக்கூடியது. அந்த சாதாரண புஷ்பத்தை நம்ம சுவாமி சிரசில் வைக்கிறோம். ஆனால் அந்த சூத்திரம்னு சொல்லக்கூடிய வெறும் நூலை போய் அதை வைக்க மாட்டோம். அந்த பூவினோடு சேர்வதனாலே அந்த சூத்திரத்துக்கு நூலுக்கு ஒரு கௌரவமான சிரசிதாரியத்தை அந்த சுவாமியினுடைய சரத்தில் தலையிலேயே நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னதான் நம்ம வாழ்க்கையில் நன்னெறி பின்பற்றி வந்தாலும் கூட நம்முடைய சேர்க்கை மிக முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு செயல்படுறோம். நமஸ்காரம்.